ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து அடுத்த கவுன்சிலிங் எப்பப்போ அப்படிங்கிற டேட்ஸ் எல்லாமே வந்து வெளியிட்டாங்க. ஸோ அது வந்து நம்ம செப்பரேட்டாக நம்ம வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது கவுன்சிலிங்கில் போகிறப்போ முன்னாடியே என்ன ஸ்டூடெண்ட்ஸோட கவலை என்னென்னா, இப்போ வந்து ரேங்கிங் வந்து வெளியிட்டதுலேருந்து பார்க்குறப்போ எல்லா கட் ஆஃபுமே அதிகமாக இருக்குது அப்படின்னு நிறையா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து வருது. அதாவது ஒரு 190க்கு மேலே இருக்கிறவங்க, 195க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 0.5, 190க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு கட் ஆஃப் வரைக்கும் அதிகமாக இருக்குது, 180க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கட் ஆஃப் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் 190லேருந்து 195க்கு மேலே இருந்தவங்க வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் 2000 பேர் அதிகமாக இருக்காங்க. 190க்கு மேலே இருந்தவங்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் 4000 பேர் அதிகமாக இருக்காங்க. 185க்கு மேலே இருக்கிறவங்க 4000 பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அப்போது 130, 140 பேர் அப்படின்னு வர்றப்பெல்லாம் வந்து 30,000 பேர் 40,000 பேர் வந்து அதிகமாக வந்து என்ன இருக்காங்க, இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ இதனால் வந்து மாணவர்கள் நிறைய பேர் நம்ம நினச்ச காலேஜ் கிடைக்காது அப்படிங்கிற கவலையில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பெருசாக கவலைப்பட தேவையில்லை. இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு காலேஜ் வந்து இப்போ ஒரு 100 ரேங்கிங்கில் இருக்க காலேஜ் வந்து கிடைக்கும் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய காலேஜ் வந்து ஒரு 120வது ரேங்கிங் உள்ள காலேஜ் கிடைக்கும். ஸோ அப்போது நமக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் வந்து இருக்காது. ஒரு எப்படி இருந்தாலும் வந்து நமக்கு ஒரு மாடரேஷன் வந்து இருக்கும். 100 ரேங்கிங்கில் இருக்கிற காலேஜுக்கும் 120 ரேங்கிங் உள்ள காலேஜுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் எதுவும் இருக்காது. ஸோ ஒரு சில இதில் வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸில் வந்து அவங்க டாப்பில் இருப்பாங்க, ஒரு சில ஃபீச்சர்ஸில் இந்த காலேஜ் டாப்பில் இருக்கும். ஸோ அதாவது நம்ம வந்து ரேங்கிங் எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம், ரேங்கிங் மெயினாக பேஸ் பண்ணி ரிசல்ட்டை பேஸ் பண்ணி சொல்கிறோம். ரெண்டாவது அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ், NIRF ரேங்கிங்கு, NBA அக்ரிடேஷனு, NAC இதெல்லாம் வந்து வச்சு சொல்கிறோம். அப்போ ஒரு பேப்பர் பப்ளிகேஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா, அதாவது ஜேர்னல் பப்ளிகேஷன் வந்து ஒரு காலேஜ் வந்து 10 பண்ணியிருப்பாங்க, ஒரு காலேஜ் வந்து 15 பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ 10க்கும் 15க்கும் வந்து ஒரு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஸோ இப்போ இதில் என்ன ஆகும், அந்த 10 பண்ணியிருக்கிறதுனால ஒரு மார்க் வந்து NIRFல ரேங்கிங்கில் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க, இவங்க 15 பண்ணங்காட்டி கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. அப்போது அந்த மீடியம் லெவல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதுல நீங்கள் எதில் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். ஸோ இப்போது லாஸ்ட் இயரில் எடுத்துட்டிங்க அப்படின்னா 180க்கு ABC அப்படிங்கிற ஒரு காலேஜ் கிடச்சிது அப்படின்னா, இந்த டைம் வந்து 185 எடுத்தவங்களுக்கு தான் அந்த காலேஜ் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், 180 தான் எடுத்திருக்கோம், அப்போ வந்து நமக்கு வேறு ஏதாவது XYZ காலேஜ் தான் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கவலைப்படலாம். அந்த XYZ காலேஜுக்கும் ABC காலேஜுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. அதாவது ஒரு சில ஃபீச்சர்ஸில் வந்து மாறுபட்ட ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபெசிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். அதனால வந்து அந்த காலேஜ் வந்து ஒரு 5 கட் ஆஃப் முன்னாடியே வந்து ஃபில் ஆகிட்டு இருக்கலாம். அப்போது நீங்கள் வந்து இந்த காலேஜ் எடுத்துட்டா நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இங்கேயும் எடுத்துகிட்டு இங்கேயும் நல்லா படிச்சிங்க அப்படின்னா, வாய்ப்பை பயன்படுத்தி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் நல்ல லெவலுக்கு வந்து போக முடியும். அப்போது மீடியம் லெவல் இன்ஸ்டியூஷன், டயர் 1 காலேஜஸ் ஆல்வேஸ் டயர் 1 காலேஜஸ், அதுக்கப்புறம் இருக்கிறது மீடியம் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஒரு 100, 150 காலேஜில் எந்த காலேஜ் போனீங்கனாலும் சேம் தான் இருக்கும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கணுமா தவிர, அந்த மீதி இருக்கிற 150 காலேஜ்லேருந்து 200 காலேஜ் எல்லாமே வந்து சேம் டைப் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ், சேம் டைப் ஆஃப் லேப் ஃபெசிலிட்டிஸ், சேம் டைப் ஆஃப் ஃபேக்கல்ட்டி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து ஒரே டைப் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதனால இதுதான் பெஸ்ட்டு அதுதான் பெஸ்ட்டுன்னு நீங்கள் பார்க்க தேவையில்லை. இப்போ டயர் 1 காலேஜஸ் சொல்கிறீங்களா, ஓகே, அதாவது டயர் 1 காலேஜஸ் PHG டெக்னாலஜி இருக்குது அப்படின்னா, PHG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி என்னால் போக முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுல ஒரு நியாயம் உண்டு. ஆனால் அதுக்கு கீழே ஒரு 10 காலேஜுக்கு கீழே நீங்கள் இருக்கிற காலேஜஸ்லாம் எடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, டயர் 1 காலேஜஸ் இல்லாமல் டயர் 2 காலேஜஸ் எடுத்துட்டிங்கன்னா ஆல் ஆர் சேம். ஓகேங்களா? அப்போ மொத்தம் 400 காலேஜில் நம்ம 3ஆக பிரிக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு 20-30 காலேஜ் டயர் 1 காலேஜஸ் போயிடும். அதுக்கு கீழே இருக்கிற எனக்கு தெரிஞ்ச ஒரு 200 காலேஜ் வந்து ஒரே டைப் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த 200 காலேஜில் எந்த காலேஜில் படிச்சிங்கனாலும் ஒரே டைப்பில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க, எவ்ரி ஒன் டூயிங் குட். ஓகேங்களா? எவ்ரி ஒன் டூயிங் தேர் பெஸ்ட் அப்படிங்கிறதா இருக்குமே தவிர, ப்ரைவேட் எந்த காலேஜ் போனீங்கனாலும் பெஸ்ட்டாக கொடுக்கணும், அட்மிஷன் நிறையா கொண்டு வரணும்னு தான் நிறைய எதிர்பார்க்காங்க. அதுக்கப்புறம் டயர் 3 காலேஜஸில் ஒரு 100 காலேஜ் இருக்கும். அந்த காலேஜில் ஒஸ்ட்டு கேஸில் ஒரு 20 to 50 காலேஜஸ் இருக்கலாம். ஸோ அந்த காலேஜ் விட்டுருங்க. அதுக்கு மேலே இருக்கிற காலேஜ் ஓரளவுக்கு வந்து அவங்க அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே படிச்சிங்க அப்படின்னா இங்கே கிடைக்கிறத விட, அதாவது மீடியம் லெவல் இன்ஸ்டியூஷனில் கிடைக்கிறத விட ஃபெசிலிட்டிஸ் வந்து அங்கே கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அதை ஓவர் கம் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பிளேஸ்க்கு வந்து போக முடியும். ஸோ அதனால் கட் ஆஃப் இந்த வருஷம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால யாரும் வந்து கவலைப்பட தேவையில்லை. நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் பெஸ்ட்டாக வந்து பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.